அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் அலகிடுதல் இதனுடைய அடிப்படையாக அமைந்த அசை பிரிப்பது எப்படி என்பதையும் வாய்ப்பாடு கண்டுபிடிப்பது எப்படி என்பதையும் பார்க்க இருக்கிறோம். 9 மற்றும் 10ஆம் வகுப்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு இலக்கணம். முதல்ல அசை பிரிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். அசை மொத்தம் 2 வகை இருக்குது. உங்களுக்கு தெரியும், நேரசை, நிறையசை. நேரசை எப்படியெல்லாம் வரும், நிறையசை எப்படியெல்லாம் வரும் என்பதெல்லாம் முதல்ல பார்க்கலாம். நேரசை 4 வகைகளில் வரும். அதாவது தனிக்குறில், அதாவது தனியாக ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும் வருவது நேரசை. அடுத்து தனி நெடில், நெடில் எழுத்து மட்டும் தனியாக வந்துச்சுன்னா அது நேரசை. அடுத்து தனி குறில் ஒற்று, குறில் எழுத்தோடு சேர்ந்து மெய்யெழுத்து, ஒற்றுனா மெய்யெழுத்து சேர்ந்து வந்தால் அதுவும் நேரசை. அடுத்து தனி நெடில் ஒற்று, தனியாக அந்த நெடில் எழுத்தோடு சேர்ந்து மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்தால் அது நேரசை. அடுத்து நிறையசை, இதுவும் 4 வகைகளில் வரும். அதாவது இரு குறில், 2 குறில் சேர்ந்து வந்தால் அது நிறையசை. அடுத்து குறில் நெடில் சேர்ந்து வந்தால் நேரசை. ஒரு குறில் எழுத்து அதை தொடர்ந்து நெடில் எழுத்து சேர்ந்து வந்தால் நிறையசை. இரு குறில் ஒற்று, 2 குறில் எழுத்தோடு ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்தால் அது நிறையசை. அடுத்து குறில் நெடில் ஒற்று, குறில் எழுத்து அதை தொடர்ந்து நெடில் எழுத்து அதனைத் தொடர்ந்து மெய்யெழுத்து சேர்ந்து வந்தால் அது நிறையசை. அதாவது இதில் ஒரு ஷார்ட்கட் என்னன்னு சொன்னால், இந்த புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய்யெழுத்தை தவிர்த்துட்டு மீதி ஒரே ஒரு எழுத்து இருந்தால் அது நேரசை, 2 எழுத்து இருந்தால் அது நிறையசை அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா எளிதாக பிரித்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது ஒரு குறள் ஒன்றை சான்றாக காட்டி எப்படி பிரிப்பது என்பதை சொல்கிறேன். முதல்ல 1வது குறளை எடுத்துக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர, இதை எப்படி பிரிக்கலாம்? முதல்ல ஒரே ஒரு குறில் எழுத்து இருக்குது, அடுத்து ஒரு குறில் எழுத்து இருக்குது, அடுத்தும் குறில் எழுத்து இருக்குது. அப்போ 2 குறில் சேர்ந்து வரலாம். அப்படி என்றால் அக வரைக்கும் பிரிச்சுக்கலாம், ர தனியாக பிரிக்கலாம். ஏன்னா 3 குறில் சேர்த்து பிரிக்கக்கூடாது, 2 குறில் சேர்த்து பிரிக்கலாம். அடுத்து முதல, அதுவும் அதே மாதிரி தான். முத 2 குறில், அடுத்து ல, அது ஒரு குறில். எழுத்தெல்லாம், இது எப்படி பிரிக்கலாம்? ஏ ஒரு குறில் இருக்குது, லு அதுவும் ஒரு குறில் இருக்குது, அடுத்து இத்து ஒரு மெய்யெழுத்து இருக்குது. எழுத்து வரைக்கும் பிரிச்சுக்கலாம். அடுத்து ஒரு குறில் எழுத்து இருக்குது, அதற்கு அடுத்து ஒரு மெய்யெழுத்து இருக்குது. அப்போ இல்லு வரைக்கும் பிடிச்சிக்கலாம். அடுத்து லாம் தனியா. அடுத்து ஆதி, இது எப்படி பிரிக்கலாம்? ஆ ஒரே ஒரு நெடில், தனி நெடில், அதற்கு அடுத்து குறில் எழுத்து இருக்குது. அப்போ அது தனியாக பிரிச்சிடணும். ஏன்னா நெடில் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து மெய்யெழுத்து வந்தால் மட்டும் சேர்த்துக்கிடணும், குறில் எழுத்து வந்தால் தனியாக பிரிச்சிடணும். அப்போ ஆ தனியாக, தீ தனியாக பிரிச்சிடலாம். பகவன், இதுவும் அதே மாதிரி தான். பக 2 குறில், வன் அது ஒரு குறில் ஒற்று. முதற்றே, இதில் வந்து மூத்த 2 குறில் இருக்குது, இற்று இது வந்து மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்து சேர்த்துக்கிடணும். அடுத்து ரே தனியா. உலகு, இதை பிரிக்கக்கூடாது. நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, திருக்குறளை பொறுத்த மட்டும் கடைசி சீரை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது, நாம் நெடிலுக்கு அடுத்து மெய்யெழுத்து வந்தால் மட்டும் பிரிக்கணும், சேர்த்துக்கிடணும். குறில் எழுத்து வந்தால் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா திருக்குறளில் இடையில் எங்கேயுமே ஒரே ஒரு அசை மட்டும் வரக்கூடிய சொல் வராது.
அடுத்து வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பார்க்கலாம். முதல்ல நேர் நேர் தேமா. தேமா என்பது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தேமா என்ற சொல்ல பிரித்து பார்க்கணும். தே மா ரெண்டுமே நெடில் நெடில், தனி நெடில். ரெண்டையும் தனியாக பிரித்தோம்னு சொன்னால் நேர் நேர் வரும். அப்போ நேர் நேர் தேமா. இதே மாதிரி தான் எல்லா வாய்ப்பாட்டுக்குமே. அதை பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த அசை வரும். நிறை நேர் இது வந்து புளிமா. புளிமா என்ற சொல்ல பிரித்தா நிறை நேர் வரும். அடுத்து நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். சரி, இப்போ பிரித்தோம்ல, இதோடு சேர்த்து கடைசியில் நேர் சேர்த்தோம்னு சொன்னால் அது காய் மாறிடும். நேர் நேர் தேமான்னு பார்த்தோம், அது கூட இன்னொரு நேர் சேர்த்தா அது தேமாங்காய். நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். சரி, இப்போ நேர் சேர்த்தோம், அது காய் மாறிச்சு. அது நேருக்கு பதிலாக அந்த இடத்துல நிறை சேர்த்தா அது கனியாக மாறிடும். நேர் நேர் தேமா பார்த்தோம், அதோட நேர் நேர் நிறை இது வந்து தேமாங்கனி. நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நிறை 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 கருவிலங்கனி. நேர் நிறை நிறை கூவிலங்கனி. இதுதான் வாய்ப்பாடு. இப்போ இந்த வாய்ப்பாடை நாம் அந்த 1வது திருக்குறளில் ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, அகர இதற்கு என்ன என்ன அசை பார்த்தோம்? நிறை நேர் பார்த்தோம். அப்போ புளிமா. அடுத்து முதல இதுவும் நிறை நேர் பார்த்தோம். அப்போ புளிமா. அடுத்து எழுத்தெல்லாம் இதில் வந்து என்ன பார்த்தோம்? நிறை நேர் நேர் பார்த்தோம். அப்போ புளிமாங்காய். அடுத்து ஆதி நேர் பார்த்தோம், நேர் நேர் பார்த்தோம், தேமா. பகவன் நிறை நேர் புளிமா. முதற்றே இதுவும் நிறை நேர் புளிமா. உலகு இதை பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னோம், இதற்கு மட்டும் தனியாக வாய்ப்பாடு இருக்குது. திருக்குறளில் கடைசி சொல்லுக்கு மட்டும் தனியாக வாய்ப்பாடு இருக்குது. அது எதெல்லாம் சொன்னால் நாள், மலர், காசு, பிறப்பு. அதாவது கடைசியில் நேரசை வந்தால் அது நாள், நிறையசை வந்தால் மலர். அடுத்து நேர் கூட ஒரு ஊ என்ற எழுத்துல முடியக்கூடிய ஒரு சொல் வந்துச்சுன்னு சொன்னால் அது நேர்பு. நேர்பு வந்தால் காசு. அடுத்து நிறையோடு சேர்ந்து கடைசியில் ஊழ முடியக்கூடிய ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது நிறைபு. அது வந்து பிறப்பு. இப்போ உலகு இந்த சொல்ல பார்க்கலாம். உல என்பது என்னது? நிறை. அடுத்து கு, அதாவது ஊழ முடியக்கூடிய எழுத்து இருக்குது. அப்படின்னால் இது நிறைபு, அதாவது பிறப்பு என்ற வாய்ப்பாடு. சரி, திருக்குறளில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், கனி என்ற வாய்ப்பாடு எங்கேயுமே வராது, வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த திருக்குறள் தப்பு. திருக்குறளில் வந்து அந்த சீர் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம், மாறி மாறி குழம்பி இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து கடைசி சொல்லு எப்போவுமே ஓரசையாக தான் வரும். நாள், மலர், காசு, பிறப்பு இந்த மாதிரி ஒரே ஒரு அசையாக தான் இருக்கும். இதை பிரிக்கக்கூடாது. அடுத்து திருக்குறளில் இடையில் எங்கேயுமே ஓரசை வராது. 2 இல்லைன்னா 3 தான் வரும். 3க்கு மேலேயும் வரக்கூடாது, ஒரு அசையும் வரக்கூடாது. 2 அசை வரலாம், 3 அசை வரலாம். அதே மாதிரி கனி வரக்கூடாது. சரி, இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி எழுதுவது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அடுத்த பதிவில் ஒரு திருக்குறளை கொடுத்து அதை எப்படி பிரித்து வாய்ப்பாடு எழுதுவது என்பதை சொல்கிறேன். நன்றி.